பிக் பாஸ் லைவில் உப்பு காரி கனி அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஏன்னா கனியை பொறுத்தவரையும் உப்பை எடுத்து சாப்பாடுல போறது தான் கேமு. அதை மட்டும் தான் வாரம் வாரம் பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரமும் பண்ணாங்க. இந்த வாரம் இன்னைக்கு காலையிலேயே உப்பை எடுத்து போட்டாங்க சாப்பாடுல. அதுல கிட்டத்தட்ட வேஸ்டான சாப்பாடு தண்ணி ஊற்றி வைப்பாங்கல்ல, அந்த சாப்பாடுல அப்படியே உப்பை எடுத்து அள்ளி கொட்டி கொட்டி தீர்த்திருக்காங்க. இதுல கனி மேல தப்பு சொல்லக்கூடாது. விஜேஎஸ் என்ன பண்ணாருன்னா அட்ரஸ் பண்ணாம விட்டது தான் கனி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசக்கூட கனி இந்த இடத்துல என்ன பண்றீங்க, உப்பை வாரி அள்ளி போறீங்க. அப்ப ஃபுட்டு வேஸ்ட் ஆகாதா? அவ்வளவு உப்பு போட்டா இதெல்லாம் போட்டா வேஸ்ட் ஆகாதா? இப்ப நீங்க அதை கான்சோல் பண்றதுக்கு திரும்ப அரிசி போடுவீங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துவீங்க, அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போவீங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம். அதுல நடந்த சில விஷயங்களை டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்க மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்க, காலையிலேயே சீக்கிரமா எழுப்பி விட்டாங்க. பிக் பாஸ் எப்பவுமே எழுப்புற டைம்ல தான் பிக் பாஸ் ஹவுஸ் மேட்சை எழுப்பி விட்டார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்களே காண்டாவதுன்ற மாதிரி என்ன பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒட்டுமொத்த டீமுமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த குண்டா பாத்திரம் கரண்டி இதெல்லாம் எடுத்துட்டு போய் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் முன்னாடி தட்டுன்னு தட்டுனாங்க. தட்டின உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டுலாம் அப்படியே திரும்ப படுத்து தூக்கிட்டாங்க. காண வினோத்துல எழுந்துக்கவே இல்லை. திரும்ப நாங்கள் படுத்து தூங்குறோன்ற மாதிரி அவங்க படுத்து தூக்கிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணாங்க, நாங்க ரிட்டர்ன் கொடுக்குறோன்ற மாதிரி அவங்க திரும்ப படுத்து தூக்கிட்டாங்க. இதுல காண்டான அந்த கேங்ஸ் இருக்குல்ல, அன்பு கேங்ன்ற மாதிரி ஒரு கேங் நேற்று உருவாயிட்டு இருக்கு. கனியோட கேங் நேரம் உப்பை எடுத்துட்டு போய் அந்த சாப்பாடு பிளஸ் அந்த கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அதுல தூக்கி மொத்தமா கொட்டுன்னு உப்பை கொட்டிட்டாங்க. கொட்டினதுக்கு அப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வெளியே சாப்பாடு வேணும்னா இது குடிக்கிட்டோம், இதை சாப்பிட்டோம், அப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நெக்கில் பேச்சு வேற. இது என்ன செயலுன்னு எனக்கு தெரியல. இவங்க தான் சாப்பாடு வேஸ்டா போறாங்க, சாப்பாடு இதுவாகுதுன்னு பேசுற ஆள், சாப்பாடு இதுவா போற பேசுற ஆள் இப்படிலாம் சாப்பாடுல பண்ணுவாங்க. அதுதான் கனியோட கேம் பிளே, வேற எதுவும் தெரியாது. உடனே என்ன பண்றாங்க, உள்ள போயிட்டு பிரவீன்ராஜுக்கு சரியான பசி போல இருக்கு, உள்ள போயிட்டு பேசுறாரு. டே வாங்கடா, டே பசிக்குதுடா, அதாவது வந்தா தானே செய்ய முடியும், அதெல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி பிரவீன் கேட்க, உடனே என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் வர முடியாது. யாரை கேட்டு நீங்க உப்பு அள்ளி போட்டீங்க, எதுக்கு உப்பு அள்ளி போட்டீங்க? போன வாட்டி ஏதோ தெரியாம போட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தா இப்ப உள்ள உப்பு அள்ளி போறீங்களே, ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. என்னது இது, உங்களுக்கு மரியாதை இருக்கா? அதெல்லாம் சாப்பாடு மிச்சத்தை பத்தி பேசுறீங்க, வேஸ்டேஜை பத்தி பேசுறீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உப்பு தூக்கி போறீங்களே, அது உங்களுக்கு கரெக்டா? அப்புறம் எந்த இதுல கேட்கறீங்கன்ற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் நியாயமான கேள்வி கேட்கறாங்க, பதில் இல்ல. மிச்சமாகுது வேஸ்டா போகுதுன்னு பேசுறீங்களே, இப்ப இவர் அள்ளி போட்ட உப்புக்கு என்ன காதை அப்படின்னு கேட்கும்போது பதிலே கிடையாது. ஓகே, ஸோ அதுக்குன்னு கேமா பிளே பண்ணுங்க, உப்பு அள்ளி போறதெல்லாம் என்ன கேம் இதுன்றத கரெக்டா சூப்பர் டீலக்ஸ் கேட்கறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, போன வாரம் அவங்க சிக்கன்ல உப்பு போட்டு இவங்க சாப்பிட்டாங்களே, அது இன்னும் அது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சூப்பர் டீலக்ஸ். விஜேஎஸ் அந்த குறும்படம் போட்டிருந்தாருன்னா விட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பாங்க நீ கனியை வச்சு செஞ்சிருக்கலாம். ஆனா அது போட மாட்டாங்க, ஏன்னா கனியை காப்பாற்றணும்ல. ஏன்னா கனி தான் இந்த வீட்டோட லக்ஸுரி எல்லாத்தையும் பாதுகாக்கிறவங்க, அம்மா மாதிரி சாப்பாடு கொடுக்குறவங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுல காப்பாற்றணும்ல, இல்லை கனிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது இல்லையாமா, அதனால இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு கனி உப்பும் போட்டிருக்க மாட்டாங்க. உப்பு போட்டிருந்தாங்கன்னா சூப்பர் டிக்ஸ் கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பாங்க. அதை பண்றது இல்லை. ஓகே, ஓப்பனா ஒரே ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. இதுல எனக்கு கமருதீன் கூட இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, வந்தவொடனே எல்லாருக்கிட்டையும் இங்க பாருப்பா, ஒட்டுமொத்த டீமும் எனக்கு சாரி சொல்ல அப்பதான் நாங்க வெளியே வருவோம், இல்லைன்னா வரவே மாட்டோம், என்ன பண்ணாலும் சரி நாங்க சாரி சொன்னாதான் வருவோன்றத ஓப்பனா கமருதீன் சொல்லிட்டு. அதுவும் நீ மட்டும் கிடையாது பிரவீன், 12 பேர் சாரி கேட்கணும். அப்பதான், இல்லைன்னா நாங்க பொறுமையா எழுந்துப்போம், எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் வீட்டை விட்டு வெளியே வருவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேம் பிளே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்படி ஒரு போயிட்டு இருக்கும்போது ரம்யா இங்கிருந்து வெளியே போயிட்டு, ரம்யா இருக்காங்களே டபுள் கேம் ரம்யான்னு வச்சுக்கலாம் இந்தம்மா பேர், ஏன்னா டபுள் சைடு ரெட்டை வேடம் போடும் ரம்யா. வெளியே போய் உட்காந்துட்டு அங்க உட்காந்து இல்ல சாப்பாடுல பசி இருக்குன்றாங்க, இது இருக்குன்றாங்க, அது இருக்குன்ற மாதிரி போயிட்டு யாருக்கிட்ட, பிரவீன்ராஜ் கிட்டையும் உட்காந்துக்கிட்டு கலையரசன் கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த டீம்னு தெரியல. இங்க ஒரு குத்துது, அங்க ஒரு குத்துது, மாத்தி இருந்து, ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஒன்னா இருந்துட்டா நாமினேஷன்ல தப்பிச்சிடலான்றது ரம்யாவோட எண்ணம் போல இருக்கு. வெரி ஒஸ்ட்டுமா ரம்யா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமா. இது வெரி ஒஸ்ட் பிஹேவியர் ஃப்ரம் ரம்யா. இன்னொரு பக்கம் பிரவீன்ராஜ் பார்வதி பத்தி சொல்றாரு, அது ஜிங்சாங் அடிக்கும், நல்ல ஜிங்சாங் குத்துன்னு குத்தம். ஆனா அவளுடைய கேரக்டரே என்ன தெரியுமா, வழியில அப்படியே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, அவ வழியில குளிச்சுக்கிட்டே இருக்கா. அது அவன் நடிக்கலாம் இல்ல, இயல்பாவே பார்வதி அப்படிதான், வெரி பேட் கேரக்டர்ன்ற மாதிரி அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதுவும் கலையரசன் எழுந்து போனதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த சொல்றாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம கேப்டன் இருக்காரு பாரு, முடிவெடுக்கிற கேப்டன். வந்தவொடனே வெளியே வாங்கப்பா, நாங்கெல்லாம் வெளியே வர முடியாது, அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லு, நாங்க வண்டோம். அவங்கள யாரு உப்பள்ளி போட சொன்னா, அதை நீ கேட்டியா முதல்ல அப்படின்ற மாதிரி. அது கேம்ன்றாங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. அப்ப அதுவும் கேம்னா இதுவும் கேம், அப்ப அது கேமா பார்த்துட்டு போங்க, நாங்களும் இப்படி பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னவொடனே சரி அப்படின்ற மாதிரி விட்டாரு.
அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஹெல்த் இஷ்யூஸுக்கு ஒரு கடுகு கொடுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் இவரு கேட்கிறாரு வினோத். உடனே பிரவீன் ராஜ் வந்து நான்லாம் தர முடியாது, நீங்க வெளியே வாங்க, நீங்க அந்த கடுகு சாப்பிட்டீங்கன்னா காலைல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஏதோ கனெக்ட் பண்ணி பேக்கிற கேவிங்ஸை. உடனே கமருதீன் அது எப்படி, அவருக்கு ஹெல்த் இஷ்யூ, ஒரு கடுகு சாப்பிட்றதால வயிறு நிரம்ப போறது இல்லை, கணக்கு ஆகாது, நீ அதை கூடு, இதுக்கு இது இல்லை, உனக்கு சாப்பாடு வேணும்னா உன் டீம்மேட்டை கன்சல்ட் பண்ணி இங்கே கூட்டு வா, நான் சாப்பாடு தரேன், செய்ய சொல்றேன் அப்படின்னும் போது அவர் போய் டீம்மேட் கிட்ட கேட்கிறார், சாரி கேட்கலாம், அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் கிட்ட கேட்டா கனியக்கா நாங்கெல்லாம் சாரி கேட்க முடியாது, யாரும் வர முடியாது, அவங்க வர்றப்ப வரட்டும், நம்ம பண்றதை பண்ணிக்கிட்டா, அவங்களுக்கும் சாப்பாடு வேணும் நமக்கும் சாப்பாடு வேணும், பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. சாரியை நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, துஷார் திரும்ப வந்து பேசும்போது அங்க ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ரம்யா என்ன பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் வீட்டை டிஸ்கஸ் பண்றதும் போது பிக் பாஸ் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிட்டான், எஃப்ஜே டபுள் கேம்னு ரம்யா அப்படியே நேரம் வந்து திரும்ப டீலக்ஸ் ஹவுஸ் போயாச்சு. போன உடனே அங்க கேப்டன் வராரு, கேட்கும்போது உப்பு அள்ளி போட்டாங்களா, இதுலையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தியான்னும் போது இப்படி பேசி உப்பு அள்ளி போட்டது நீங்க பாத்தீங்களா, இது பண்ணிக்கலான்னு துஷார் கேட்கப்ப ரம்யா சொல்லிச்சு, வேணா என்ன பண்ண அந்த உப்பு போட்ட கஞ்சி நக்கிப்பாரு தெரியும் உனக்குன்ற மாதிரி அங்க ஒரு கவுண்டர் இருக்கு மொக்க. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க, எல்லாரும் நீங்க சிக்கன்ல உப்பு போட்டீங்க நாங்க சாப்பிட்டோம், இதுல தெரிஞ்சே போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நாங்க சும்மா விட மாட்டோம்ன்ற மாதிரி இவங்களும் ஒரு முடிவா இருக்காங்க. ஓகே, உடனே கனி என்ன பண்றாங்க, அவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சதை கேப்டன் கன்வே பண்ணதுக்கு அப்புறம் சரிப்பா நம்ம அந்த கஞ்சி தண்ணி இருக்கு, நம்ம திரும்ப ரூல் பிரேக் பண்ணுவோம், ரூல் பிரேக் பண்ணிட்டே வேலை பார்ப்போன்ற மாதிரி மொத்தமா போயிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கஞ்சியா காசி, அதுல என்னன்னா ஏற்கனவே உப்பு போட்ட சாப்பாடும் தண்ணி இருக்கு, அதுக்கு இன்னும் ஒரு பெரிய குண்டான்ல சாப்பாடு அரிசிலாம் போட்டு அதை காசி இப்ப எல்லாம் ரூல் பிரேக் பண்ணி அந்த கஞ்சியை குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரூல் பிரேக்னாலதான் பார்வதி மற்றும் திவாகர் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுவும் கனி கேங்கோட பிளான். கனி கேங் மெஜாரிட்டி ஓட்டு போட்டிருப்பாங்க, திவாகரும் பார்வதி அங்க போயிருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேர் போனது ஆப்பு வேற யாருக்கும் இல்லை, இந்த கனி கேங்குக்கு ஆப்பு. ஆனா அந்த கனி கேங் போட்டதும் பிளான் தான். நேற்று நைட்டே கனி சொல்லிட்டாங்க பார்வதி அங்க அனுப்புறோம், அப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்ட்டு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பார்வதி அங்க அமைச்சிட்டாங்கன்னா அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பார்வதியும் திவாகரும் அங்க போறது இவங்களுக்கு தான் பெரிய நெகட்டிவா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அவங்களோட சில விஷயங்கள் பிளான் பண்றது இதெல்லாமே அப்பட்டமா தெரியுது. போக போக போன வாரம் வில்லியா இருந்தவங்க இந்த வாட்டி ஹீரோவா மாறலாம், போன வாரம் நல்லவங்களா இருந்தவங்க இந்த வாரம் வில்லனா மாறலாம் அப்படின்ற சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னைக்கு கண் கூட தெரியுது. இதற்கு நடுவுல ஒரு விஷயம் நடந்துச்சு திவாகர் மற்றும் அரோராக்கு. திவாகர் கஞ்சி குடிச்சிட்டே போகும்போது அங்க ஜக்குசியில பயங்கரமா விளையாட்டு இருக்காங்க அந்த டீலக்ஸ் வீட்டார். அப்ப என்ன பண்றாரு, போனவொடனே அரோரா வந்தோடனே அந்த கண்ணாடியில முத்தம் கொடுத்தாங்க, எனக்கு 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 அப்படின்ற மாதிரி இவரு போயிட்டு கண்ணாடி நடுவுல இருக்கு. அது இது எங்க தெரியுமா இருந்தது, ஐசு நிக்சன் ஒரு சம்பவம் பாத்தீங்களா, அதே மாதிரி கண்ணாடி இங்க இருக்கு, இங்க இந்த பக்கம் அரோரா, இந்த பக்கம் திவாகர், நடுவுல கண்ணாடி. இதுல அவருக்கு சந்தோஷம், அரோரா முத்தம் கொடுத்துட்டா அவ்வளவுதாங்க, நான் சூப்பர் டீலக்ஸ் சப்போர்ட் பண்ண போறேங்க, நான் சூப்பர் டீலக்ஸ் சப்போர்ட் பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறேன்னு தெரியல. பட் ரூல் பிரேக் பண்ணிட்டு எல்லாரும் நல்லபடியா சுத்திட்டு இருக்காங்க. கனியக்கா அவனுக்கு வேற வேலையே இல்ல, இந்த உப்பு போடுறது இதெல்லாம் போறது, அப்புறம் எதுக்கு இது டிராமா பண்ணணும்னு கேட்கிறேன். சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பாடு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப எந்த இதுக்கு உப்பு தூக்கி போட்டீங்க அப்படின்றது கேள்வி தெரியல. ரொம்ப ரொம்ப வஸ்ட் பிஹேவியர். அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்றதால அவங்க அப்படியே மேலே ஏறி 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 இப்படிதான் ஆடிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் கைஸ்.